பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக முரண்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்துட்டே இருக்குது. இது அதிமுக பிடிக்காம தான் மைத்திரியன், அன்வர் போன்றவங்களாம் பண்ணிருக்காங்க. இப்ப திமுக போய் சேர்ந்துருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வெளியே வருவாங்க அப்படின்னு 2 பேரும் தகவல் கொடுக்குறாங்க. அன்வரும் கொடுத்துட்டாரு, இப்போ மைத்திரியன் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்திருக்காரு. RSS பின்புலத்துல இருந்து திராவிட கட்சிக்குள்ள ஜெயலலிதாவால ஈர்க்கப்பட்டு அதிமுகலயே இருந்தவர் நம்ம மைத்திரியன். அதுக்கப்புறம் பாஜக போனாரு, திரும்பவும் என்ன பண்ணிருக்காரு, அதிமுக இருந்திருக்காரு, இப்ப திமுக பக்கம் போயிருக்கிறார். சோ மைத்திரியனுக்கு அவர் நல்லாதான் காய்களை நகர்த்திட்டு வராரு. என்னதான் இங்க பாஜக அதிமுக கூட்டணி இருந்தாலும் இங்க முரண்பாடுகள் ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த முரண்பாட்டான விஷயங்களை நான் இருக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கிறாரு. வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி மேல நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இப்போ ஏன் சார் மைத்திரியன் வந்து அதிமுக இருந்து வெளியே போனாரு அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது, இது எங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை. குடும்ப பிரச்சனை நான் வீதிக்கு ஏத்துன வர விரும்பல, அதனால எங்களுக்குள்ள நடக்கிற உட்கட்சி பூசெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அவசியம் அப்படின்னு எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது உங்களுக்குள்ள நடந்த பிரச்சனையே கிடையாது, வீதிக்கு வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. அதிமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க, அதிமுக எந்த அளவுக்கு வந்து இங்க வந்து சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு வீதிக்கு வந்துருச்சு. வீதிக்கு வந்ததுனாலதான் நாங்க கேள்வி கேட்கிறோம். அதுவும் இல்லாம அதிமுக என்னென்ன நடக்குது அப்படின்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும், தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது. தெரிஞ்சதுனாலதான் கேள்வி கேட்கிறோம். இன்னும் நிறைய பேர் வெளியே போயிருவாங்களா, இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க என்ன பண்றோம், எடப்பாடி பழனிசாமி இதை கேட்கிறோம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா அன்வர் ராஜா திமுக போய் சேர்ந்துட்ட பிறகுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு இங்க தெரிய வருது. சோ அந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ள உளவுத்துறையை வச்சு என்ன பண்றாரு, கண்காணிச்சுட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு தலைமைத்துவமா தலைவரா என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அந்த பேச்சுக்கு நம்ம போக வேண்டாம், நம்ம மேட்டருக்குள்ள வருவோம். என்னன்னா டிடிவி தினகரனும் எடப்பாடியும் ஒரே மேடையில தோன்றுவார்கள், எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நாங்க என்ன பண்ணுவோம், தேர்தலை நின்று பிரச்சாரங்களை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாரு, சொன்னாரு. இந்த கேள்வியை எடப்பாடி பழனிசாமிகளை முன்வைக்கிறோம். அவரு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னா நயினார் நாகேந்திரன் சொன்னாரு, அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் கிட்ட கேட்குறீங்க சார், உங்களை தான் மெயின் பண்ணி வச்சு கேட்கிறாரு, அது நீங்க தான் பதில் சொல்லணும், உடச்சி பேசுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாதுங்க, உடச்சல பேச முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாம பாஜகவை கடுமையா என்ன பண்ணிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை நான் முடிவெடுக்கணும், என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் தெரியுமா, நான் முடிவெடுக்கணும், இன்னாரு கூட நான் சேரணும், இன்னாரு கூட நான் மேடையில இருக்கணும், இன்னாரு என் சேர் பக்கத்துல உக்காரணும் அப்படின்றத நான் முடிவு போடணும், பாஜக முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய கோபம் வந்து உண்மையான கோபம் தான். ஏன்னா தேசிய ஜனநாயக தலைமைக்கு தேசிய லெவல்ல மோடி அப்படின்னும் தமிழ்நாட்டு லெவல்ல எடப்பாடி பழனிசாமின்னும் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி நீங்க தனித்து செயல்பட விட மாட்டீங்களே, ஏன்? அவர் தானே தலைவர், அவர் தானே தலைமை. தேசிய ஜனநாயக கூட்டணியில எந்தெந்த கட்சிகள் இருக்கோ அந்த கட்சிகளுக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு தலைமை அவர் தான். அவர் சொல்றதான் நீங்க கேட்கணும். ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி பேச்சை மீறி பாஜக ஒரு தனி ரூட்டை போட்டுன்னு போறாங்க. இப்போ நீங்க பாஜக, அதிமுக, டிடிவி தினகரன் இந்த முக்கோண காதல் இருக்குல்ல, இந்த முக்கோண காதல் சேருமா சேராதானா, சேரவே சேர மாட்டேங்குது சார். ஒருத்தர் வராரு, நான் பாஜகவையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதிமுகவை தேர்தல் முடிகிற வரைக்கும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், குறுகிய காலம் தான், தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு எங்களுக்குள்ள பங்காளி சண்டை இருக்குது, அதை நாங்க அப்புறமேட்டு பார்த்துறோம். இப்ப தேர்தல்னு வந்துருச்சு, நாங்க என்ன பண்ணுவோம், ஒன்னா சேர்ந்து எங்க பொது எதிரி திமுகவை நாங்க வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டிடிவி தினகரன் என்ன பண்றாரு, முன் வந்துட்டார். ஆனா எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அதெல்லாம் முடியாது, நீ யாரோ நான் யாரோ, அவரு தானே சொல்லிக்கிறார் பங்காளி, எங்களுக்கு எதிரி இவங்க தான், இவங்க கூட சேர்ந்து நான் என்ன பண்ண மாட்டேன், வாக்கு சேகரிக்கிறதுல ஈடுபட மாட்டேன், பிரச்சாரத்துல ஈடுபட மாட்டேன், ஒரே மேடையில தோன்ற மாட்டேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதம் பிடிக்கிறார். இங்க பாஜக என்ன பண்ணிச்சு, உஷாராயிருச்சு. எப்போ ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாரோ கொஞ்ச நஞ்சம் இருக்கிற இந்த முக்குலத்தர் வாக்குகளை நம்ம இழந்துட கூடாது அப்படின்னு டிடிவி தினகரனை இப்போ வந்து என்ன பண்ணாங்க, கெட்டியமா பிடிச்சிட்டாங்க. இப்ப டிடிவி தினகரனை ஓபிஎஸ் வெளியேற்றத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பாஜக சட்டை பண்ணவே இல்லை, இப்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா கொஞ்ச நஞ்சம் இருக்கிற முக்குலத்தர் வாக்குகளும் போயிட போகுது அப்படின்னு இப்போ டிடிவி தினகரனை நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும்பா அப்படின்னு சொல்லிட்டு தக்க வச்சுக்கிறாங்க. சோ இதனாலதான் ஓபிஎஸ் அவருடைய கோரிக்கை என்ன இருந்ததுன்னா, ஏன் அதிமுக கூட இணைப்பு நீங்க நடத்த மாட்டீங்க அப்படின்னும் பொழுது அவங்க கை விரிச்சாங்க, இல்ல இது உங்க உட்கட்சி பிரச்சனை, நாங்க வந்து என்ன பண்ண முடியாது, இதுல தலையிட முடியாதுன்னு சொன்னதான் அவர் வெளியேறி வந்தாரு. சோ இப்ப டிடிவி தினகரனும் வெளியேறிட போறாரு அப்படின்னு இப்பவே என்ன பண்றாங்க, இந்த இணைப்பு விழாவுக்கு என்ன பண்றாங்க, ஆட்டையை போட்டு இருக்காங்க. சோ அதனாலதான் நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, டிடிவி தினகரனையும்
இபிஎஸ்ஸையும் ஒரே மேடையில தோன்றுவார்கள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஆனா இது இபிஎஸ் அவர்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. யாருங்க உங்களை சொல்ல சொன்னது? நாங்க உங்ககிட்ட வந்து சொன்னோமா டிடிவி தினகரன் நானும் ஒன்னா சேருவோம், ஒரே மேடையில தோன்றுவோம், பிரச்சாரங்களை மேற்கொள்வோம், நாங்க உங்ககிட்ட வந்து சொன்னோமா? உங்களை யார் என்ன மீறி சொல்ல சொன்னது? நான் உங்ககிட்ட வந்து சொன்னா இல்ல டிடிவி தினகரன் வந்து சொன்னாரா? டிடிவி தினகரன் வந்து சொன்னாலும் நீங்க செய்யக்கூடாதுங்க, எனக்கு விருப்பம் இல்ல, நான் தோன்ற மாட்டேன், நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், ஒரே மேடையில் இருக்க மாட்டேன், பிரச்சாரங்களை மேற்கொள்ள மாட்டேன் அப்படின்னு லெஃப்ட் ரைட் வாங்கி இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். அந்த கோபத்தின் உச்சம் தான் செய்தியாளர் சந்திப்புல பட்டார்னு சொல்லிட்டாரு, இங்க தலைமை நான் தான், நாங்க சொல்லணும் யாரு கூட சேர்ந்து பிரச்சாரம் மேற்கொள்ள போறோம், யாரு கூட ஒரே மேடையில தோன்ற போறோம் நான் முடிவு பண்ணணும். நயினார் நாகேந்திரன் சொல்லிட்டாருன்னா அது அவர்கிட்ட போய் கேட்டுக்கங்க, அவருக்கு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு பட்டாருன்னு என்ன பண்றாரு இபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. இப்போ டிடிவி தினகரன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பாஜகவும் ஓகே தாங்க, அவருக்கு பிரச்சாரங்களை மேற்கொள்வேன், இபிஎஸ்க்கும் நான் பிரச்சாரம் மேற்கொள்வேன், அதிமுகவுக்கு பிரச்சாரம் மேற்கொள்வேன். ஏன் இபிஎஸ் கேட்டுக்கொண்டா அவர் தொகுதியில அவருக்காகவே நான் போய் என்ன பண்ணுவேன், பிரச்சாரங்களை மேற்கொள்வேன் அப்படின்னு இங்க டிடிவி தினகரன் சொல்லிட்டாரு. ஆனா இங்க இபிஎஸ் அவர்களுக்கு மனசு வரல. ஏன்னா முதுகுல குத்திட்டு தானே நம்ம வெளியே வந்தோம், திருப்பி எப்படி அந்த மூஞ்ச நம்ம பாக்குறது? டிடிவி தினகரனுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, ஓபிஎஸ் எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, சசிகலாமாவுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, முதுகுல குத்திட்டு வந்துட்டோமே, இப்ப எப்படி அவங்க மூஞ்ச நேருக்கு நேரா பாக்குறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வெக்கப்பட்டு நாணி குறுகி நிற்கிறார். உண்மையிலேயே அவருக்கு அந்த குற்ற உணர்ச்சிகள்லாம் இருக்கு, இல்லாமலாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க இவங்க எல்லாமே, இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே முழுக்க முழுக்க சசிகலா அவர்கள் தான். சசிகலா அவர்கள் உங்களை கை காட்டாம போயிருந்தா இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு மூலையில இருந்திருப்பீங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்குது. ஸோ இதெல்லாம் செஞ்சுட்டு, இந்த துரோகம் செஞ்சுட்டு திரும்ப அவங்க மூஞ்சில் எப்படி முழிக்கிறது, அந்த ஒரு வெக்கம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவரும் வந்து எல்லாம் இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரே மேடையில் தோன்றுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் அவர் எப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பார்க்குறது, எப்படி அவர் நம்ம வந்து டீல் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு உறுத்தலாகவே இருக்கு, மற்றபடி வேற எதுவுமெல்லாம் இல்லை. ஏன்னா இப்போ தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு வந்துட்டா மோடி ஐயா வருவார் தமிழ்நாட்டுக்கு, நிச்சயமாக வருவார், வராமலாம் இருக்க மாட்டார், வருவார், வந்து எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் என்ன பண்ணுவார், ஒரே மேடையில் ஏற்றுவார். அப்போ ஒருத்தர் நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்துக்கணும், பேசிக்கணும், கையை குலுக்கணும், அப்படி சம்பவம்லாம் நடக்கும், நடக்காம இருக்காது. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குல்ல. சோ இப்பவே நீங்க என்ன பண்ணிக்கங்க, பிராக்டிஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லி இருக்கிறாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி இங்க ஏத்துக்கல. டிடிவி தினகரன் வராருங்க, அவருக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து என்ன பண்றாரு, இப்போதைக்கு தேர்தலில் நம்ம என்ன பண்ணணும், ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம சண்டே அப்புறமேட்டு வச்சுப்போம், இப்போ நம்ம ஒண்ணு சேர்ந்துப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் இருக்கிறாரு. இங்க எடப்பாடி பழனிசாமி அந்த மனசு வரல. ஆனா இருந்தாலும் இங்க அப்படி பேசியிருக்க கூடாது. ஏன்னா இங்க ஏற்கனவே பாஜகவுடைய தலையீடு காரணமா தான் அதிமுக இருக்கிற பெரும் தலைகள் என்ன பண்ண இருக்கு, திமுக பக்கம் போகுது. இங்க ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டு இருக்கு. பாஜகவுடைய தலையீடு இங்க அதிமுக அதிகமாக அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த் இங்க கம்மியாயிருக்கு. அதுதான் இங்க வந்து என்ன பண்ணது பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா இங்க பாஜகவுடைய தலையீடு இல்லாம அவங்கவுங்க கூட்டணி கட்சி தான், ஆனா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டா இங்க பெரிய பிரச்சனையே பெரிய பேரிழப்பு இங்க ஏற்படாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பிரஸ் மீட்ல ரொம்ப கோவப்பட்டிருக்கிறாரு. பாஜகவுடைய தலையீடு இங்க அதிகமா இருக்கு, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. பாஜகவுடைய தலையீடு இங்க அதிகமா இல்லைன்னா அதிமுகவா இருக்கும், பாஜக இருக்கும். இப்போ பாஜக என்னன்னா அதிமுகவையும் கவர் பண்ணிடணும், அதிமுக மூலியமா தமிழ்நாடையும் நம்ம என்ன பண்ண கேட்ச் பண்ணிடணும் அப்படின்னு தான் அவங்களுடைய நினைப்பா இருக்கு. ஆனா இதுக்கு அதிமுக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கிறாரு. ஆனா நிர்வாகிகளும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் சம்மதம் தெரிவிக்கலையே, என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஏன்னா அதிமுகவே கொஞ்சம் கொஞ்சமா பாஜக விழுங்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல தப்பிச்சா போதண்டா சாமி அப்படின்னு ஒரு சில தலைகள் என்ன பண்ணிருக்கு, வெளியே வந்திருக்கு. மீதி இருக்கிற தலைகள்லாம் என்ன நடக்க போகுது, என்ன பார்க்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் டிடிவி தினகரனும் இபிஎஸ் ஒன்னா சேருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இதை முழுசா என்ன பண்ணிருக்காரு, எதிர்த்து இருக்கிறாரு, மறுத்து இருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.